Welcome to Webcraft. Today topic inline tag versus block level tags in HTML. இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் டு HTML பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்லைன் டேக் versus block level tags in HTML. block level tagsனால் ஒரு கண்டென்ட் நியூ லைனில் ஸ்டார்ட் ஆக யூஸ் ஆகுது. இது ஃபுல் வித்தை எடுத்துக்கும். ஆனால் ஒரு கண்டென்ட்டை தவிர வேறு கண்டென்ட்டோட பக்கத்தில் இது டிஸ்பிளே ஆகாது. இது தனி லைனில் டிஸ்பிளே ஆகும். இன்லைன் டேக். இன்லைன் டேக்னா சேம் லைனில் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். தனியாக ஸ்பேஸ் எடுக்காமல் டெக்ஸ்ட்டு கூடவே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட்டு இது ஃபுல் வித்தை எடுக்காமல் ஒன்லி கண்டென்ட்டுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கும். பிளாக் லெவல் டேக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டேக் h1. இப்போது index.html ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு HTML ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணி h1 டேக்கில் வெப்கிராஃப்ட்னு டைப் பண்ணிக்கலாம். h1 டேக்னா நம்ம வெப்சைட்டில் ஹெட்டிங்கை டிஃபைன் பண்ண யூஸ் ஆகும். h1னா ஹெச்னா ஹெட்டிங், 1னா சைஸ். h1னா பிக் சைஸ் அண்ட் h2 h3 to h6 வரைக்கும் இருக்குது. h6னா ஸ்மால் சைஸ். நம்ம டிசைனுக்கு செட் ஆகிற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். பிளாக் லெவல் டேக்ஸோட எக்ஸாம்பிள்ஸில் செகண்ட் ஒன் பேராகிராஃப். பி டேக். பி டேக் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஒரு பேராகிராஃபை இன்சர்ட் பண்ண யூஸ் ஆகுது. இப்போ HTML பி டேக்கில் லோரம் டைப் பண்ணுறேன். லோரம்னா நம்மளுக்கு ஒரு டம்மி பேராகிராஃபை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ டைப் பண்ணி நான் அவுட்புட் செக் பண்ணேன்னா இப்போ இந்த பேராகிராஃப் மட்டும் எனக்கு தனி பிளாக்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ ஹெட்டிங் கூட கண்டினியூ ஆகாமல் தனி பிளாக்ல டிஸ்பிளே ஆகிறது தான் பிளாக் லெவல் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்லைன் டேக்கோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஏ டேக். ஏ டேக்னா ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹைப்பர் லிங்கை கொடுக்குற மாதிரி வெப்சைட்டில் யூஸ் ஆகுது. ஒன் பேஜ் டு ஒன் பேஜ் நேவிகேட் ஆகிறதுக்கும் நெக்ஸ்ட் நியூ விண்டோ ஓப்பன் பண்ணுறதும் அண்டு அதர் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை ஓப்பன் பண்ணவும் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், ஏ டேக்கை க்ரியேட் பண்ணி அதில் HREFன்ற இடத்துல ஃபைலோட லொக்கேஷனை கொடுக்குறேன், பிளாக் லெவல் டேக்ஸ் .htmlனு. சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஒன்ஸ் எனக்கு ஒரு லிங்க் டிஸ்பிளே ஆகும். அதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு பிளாக் லெவல் பேஜுக்கு நேவிகேட் ஆகிடும். செகண்ட் ஒன்று ஸ்பேன் டேக். ஸ்பேன் டேக்னா ஒரு இன்லைன் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டென்ட்டை புது லைனில் டிஸ்பிளே ஆக விடாமல் ஆல்ரெடி இருக்க கண்டென்ட் கூடயே மேட்ச் ஆகிடும். ஸோ இது ஒரு ஃபுல் வித் எடுக்காமல் குறிப்பிட்ட ஸ்பேஸ்லேயே யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள், பேராகிராஃப் டேக்கில் ஹலோ காய்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்பேன் டேக்கில் ஒரு பீட் டேக்கில் வெல்கம் டு வெப்கிராஃப்ட்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போது பீட் டேக்கில் இருக்க கண்டென்ட்டை போல்டாக டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் டேக்கில் இருக்க ஹலோ வேல்டு கூட சேர்த்து ஒன்றா இன்லைன்லேயே டிஸ்பிளே ஆகிடும்.